ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு கிராண்ட் மாட் 2 சிங்கிள் பிளேயர் விளையாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். ஆஹா, ஆடு போட்டு கொள்றானுங்களே, எரிசல் பண்ணுறானுங்களே. கேம்குள்ளே போகலான்னு பார்த்தா கட் பண்ணு போட வெளியே. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு நாம் ஆரம்பமே அம்மக்கலாம், உடனே ஒரு இரும்பல் போடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வழியை கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் ஒரு வழி இது. ஓகே, லிஃப்ட் மாதிரி எதுவும் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு உட்காந்துன்னு பட்டனை அமுத்தலாம். லிஃப்ட் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பொறுமையில் இல்லையே, எரிசல். ஓகே, இப்போ வந்து டார்ச் லைட் எடுத்துக்கலாம். இது ஒரு புக் இருக்குது, அது வேணாம், இப்படி போகலாம். இப்போ நம்ம எல்லா கபோர்டு எல்லா ட்ராவையும் திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஏதோ ஒரு பிஸ்டல் கிடச்சிருச்சு. சரி, ஆமோ பிஸ்டலுக்கு ஆமோ இது எலிமிச்சிட்டு நீட ஷார்ட் கன் அப்படின்னு எழுதிட்டு இருக்கு. ஓகே, ஆமோ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய் கன்னை தேடலாம். ஏதோ ஒன்று மின்னிச்சு அதுக்குள்ளே. ஓ, அதுக்குள்ளே ஆமோ தகுதி பிஸ்டல் குண்டுகள், அதுவும் 10 குண்டு தான் கிடச்சிருக்கு. ஒன்றும் அப்படியே எடுத்து வச்சு இதுக்குள்ளே என்ன ஆகுது, ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த பக்கம் போகலாம். ஐயோ கிளம்ப, ஓடு 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 தப்பிச்சிடலாம். இப்போ சாமி கொஞ்சம் ஜஸ்ட் விட்டு தான் கிளம்ப, நம்ம கதையை முடிச்சுட்டுப்போம். மறுபடியும் எங்கே போகலாம், கரான பார்க்கலாம். ஐயோ இங்கே தான் இருக்கிறோம். ஐயோ மாட்டீங்க ஓடு ஓடு ஓடு. நீ போய் நேக்கலாம், அவன் கண்ணில் மாட்ட கூடாது கைஸ். ஓகே, இந்த இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஓகே, சுற்றி முற்றி பார்க்கலாம். எதுனா இந்த ரூம்களுக்கு தான் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாமா? ஒன்றுமே, ஏதோ ஒரு பசில் மாதிரி இருக்குது. ஆஹா, உள்ள இது பேட்ரி இங்கே தான் இருக்குது. காருக்கு தேவை பேட்ரிங்க. பேட்ரி, அப்புறம் கத்தி, அப்புறம் வந்து குரோவர், அதெல்லாம் தேவை கண்டிப்பாக. முக்கியமாக இதுக்கு பேட்டரிக்கு நம்ம கரண்ட்டு ஏற்றணும், பவர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கார் ஓடும். பிஸ்டல் குண்டு கிடச்சிருச்சு. வேறு என்ன இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாங்க. ஐயோ கிளம்ப மாட்டான். போயிட்டானா? கீழே உட்காந்தே போவோம் பொறுமையாக. இருக்கிறானா? இல்லை. ஓகே சூப்பர். ஸ்ட்ரெயிட்டாக கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷார்ட் கன் கொண்டுக்குது. சூப்பர். ஓகே, அவன் ஆள் இல்லை. இதுக்குள்ளே ஷார்ட் கன் கொண்டுக்குது. 6 குண்டு தாங்க இருக்குது. 6 குண்டு ஷார்ட் கன்னு, 15 குண்டு பிஸ்டல். ஐயோ பிஸ்டல் கிடைச்சிருச்சு, ஆனால் இடம் இல்லை. சரி, நம்ம பிஸ்டல் அப்புறமா எதுவும் பண்ணிக்கலாம். அதாங்க பேட்ரிக்கும் அந்த இது சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயரு. பேட்ரிக்கு எப்போ நான் அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன ஆகுதா? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். அதுவும் அங்கே ஒரு வால்வு திட்டுதுங்களா, அந்த வால்வுலேருந்து தான் நம்ம அந்த கீழே ப்ரோக்கன் ஷார்ட் கன் எடுத்து போய் வச்சுட்டு ஷார்ட் கன் எடுக்கணும். ஆனால் அந்த ப்ரோக்கன் ஷார்ட் கன் எடுக்கிறதுக்கு ஒரு வழி கீழே ஒரு போகணும். ஐயோ எத்து ஒன்று குதிச்சிருச்சு, கத்துது. ஐயோ கத்துது. சீக்கிரம் எல்லாரும் ஐயோ சீக்கிரம். இவன் டக்குன்னு திறக்க மாட்டேங்கான், பொறுமையாக திறக்கிறான். டக்கு போ. இதுக்குள்ளே என்ன ஆகுது? ஐயோ குரோபர் இங்கே தான் இருக்குது, ஆனால் இடம் இல்லை. ஷட். ஓடு. ஐ ஹேமருக்கு தான், ஆனால் இடம் இல்லையே. சரி இருங்க, இந்த ஹேமருக்கு என்ன வழி பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லை. பிஸ்டலுக்கு இது, இங்கே ஒரு பிஸ்டலுக்கு இது, 2 பிஸ்டல் கண்டுபிடிச்சோம் நாம. ஆனால் ஒரு பிஸ்டல் தான் இருக்க முடியும்.
கொடுப்பேன். இந்த இடத்துல தாங்க அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இன்வெர்டர் வைக்கணும், அப்புறம் பேட்டரி, அப்புறம் அந்த ஒயர், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வைக்க முடியும். சூப்பர் சூப்பர். 9 குண்டு 30 குண்டு கிடச்சிங்குதுங்க. ஆஹா, இது ஜென்ரேட்டர் ரூமுங்க. இங்கே வந்து 2 ஃபியூல் டேங்க் ஊற்றணும். அது போய் ஃபஸ்ட் நம்ம ஃபியூல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒன்றுமே இருக்கா? இருக்குது. பிஸ்டல் குண்டு இருக்குது. ஆஹா, இடம் இல்லைங்களே. 30 குண்டு இருக்குங்க. ஐயோ, ஒரு ஃபியூல் கேன் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லா இது வந்து ஐயோ, அங்கே ஒரு ஃபியூல் கேன், 2 ஃபியூல் கேன் கிடச்சிச்சிங்க. மூணு ஃபியூல் கேன் கிடச்சிச்சிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஃபியூல் கேன் கிடச்சிச்சு. ஒரு டயர் கிடச்சிங்குது காருக்கு. அடுத்த என்ன இடம் போல போய் இப்போ இந்த பக்கம் வந்தா இதான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிற அந்த ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பண்ணால் தான் நம்ம அந்த பசில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அந்த பீஸ் எடுத்தால் தான் நம்ம அந்த பசில் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஒரு பேட்டரி அந்த எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இடம் தான் முடிச்சிச்சு. ஓகே, எல்லா குண்டியும் கீழே போட்டுடலாங்க. ஏன்னா நம்மளுக்கு இடம் இருக்காது. இங்கே வந்து எல்லா குண்டியும் நம்ம செலவு பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு கிழவனை சொட்டாலும் வேஸ்ட் தான். நான் சாக மாட்டான். ஏதோ கொஞ்ச நேரம் நிற்பான். கிராணி 1 2 3 மாதிரி சாக மாட்டான் இந்த கிழவன். அதனால் நம்ம இந்த இப்போ ஜந்துக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் குண்டுகளை. அப்போ இங்கே கீழே இருக்குதுங்களே லிக்கர்ஸ் மாதிரி, அந்த மாதிரி கூட்டிட்டா அந்த மாதிரி கீரை இதுங்களா வேஸ்ட் தான். நீங்கள் குண்டு யூஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு 5-6 குண்டு சொட்டிங்கன்னா ஜஸ்ட் கொண்டாட நிற்கும், அவ்வளோதான். ஆனால் சாவாது. அதனால நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை எந்த குண்டியும். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5K லைக்ஸ் ஆச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் அடுத்து கண்டிப்பாக ஒரு மல்டிபிளேயரோட உங்களை சந்திப்பேன். ஒன்றுமே இல்லை. இது ஒரு கதவு. வந்த வழிக்கு வந்துட்டேங்க மாட்டியும். கிளம்ப சவுண்டு கேட்குதுங்க. ஒரு வேளை கீழே வந்துட்டானோ, கீழே வருவானோ. நம்ம பெட்ரோல் டேங்க் இதெல்லாம் எங்கேயே போட்டுடலாம். ஏன்னா அந்த ஜாம்பியை முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் கீழே தான் நம்ம எடுத்துன்னு போக முடியும். லிஃப்ட்டில் வச்சு நம்ம வந்து மேலே ஏற்றிக்கலாம். ஆனால் அந்த பக்கம் தான் கிட்ட. இங்கே வந்து சுற்று வழி ஒன்று எட்ட முடியாது. அதனால் எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஆனால் 2 டீசல் டேங்க் மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு அந்த ஜென்ரேட்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். இது ஒலி ஒன்றுமே இல்லை. இது வேற. அந்த பெட்ரோல் டேங்க் சீக்கிரம் எடுத்துன்னு போகலாம். அந்த பைத்தியம் வர அடிச்சுனே இருக்குது. யாரா இவன் அடிச்சுனே இருக்கிறான். துப்பாக்கிட்டு 4 குண்டு ஓடி போயிருங்க 2 பேர். ஐயோ, ஹேமர் இருக்குது. சாவு குண்டு காலி. சொன்னால சாவாதுன்னு இதுங்க. பார்த்தீங்களா, சாகவே இல்லை. ஐயோ, இதுங்க வேறு எரிசல் பண்ணுதுங்க. சீத்தா துப்பாக்கியா வேஸ்ட். குரோபோர் தான் முக்கியம். குரோபோர் வச்சு ஒரு 3 வேலை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ, இது அடிச்சுனே சித்திரம் பொழுது ஓடி போய் அங்கே வெளியே நம்ம போட்டு வந்துடலாம். வலி வந்துச்சா அங்கே இருக்குது வலி. சரி போ. ஐயோ, இது வேற டென்ஷன். பேசாமல் நம்ம இந்த சுத்தியல் எடுத்துன்னு வந்துடலாம். சுத்தியல் இந்த ரூமில் சுத்தியல் வந்து எடுத்து வந்துடலாம். இந்த ஆயில் டேங்க் பசங்க இங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா சுத்தியல் தான் நம்மளுக்கு தேவை. சுத்தியல் டேங்க் வச்சு நிறையா மகளிக்கே பேசாமல் எங்கேயாவது சேரணுமே. பேசாமல் ஜென்ரேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணிடலாம். கதை சாத்துங்க. ஓகே, அவ்வளோதானா? இன்னொரு டேங்க் போடணுமா? 200 லிட்டர் பிடிக்குமா? பாவி கேமர் எவன்டா கேட்கணும். 200 லிட்டர் போடணுமாடா ஒரு இதுக்கு? 1 லிட்டர் போட்டாது பாவி பயலுங்களா. ஓகே, அடுத்தது இன்னொரு குண்டு. இப்போ தான் குண்டு கிடைக்குது. குண்டுக்கு இருக்க முடியாதா? பேசாமல் எத்திக்கு போட்டு நம்ம அதை எடுத்துன்னு போய் ஜென்ரேட்டர் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது எடுத்துக்கலாங்க. அவங்க போய் இந்த ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? கமான். பொறுமையாக கரெக்டாக பண்ணும். கரெக்டாக பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் இருந்தால் கரெக்டாக பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் கரெக்டாக செகண்ட் டைம் கரெக்டாக பண்ணிடுச்சு. 3 டைம் கரெக்டாக மட்டும் வேறு மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டோம். 1 கமான் 2 கமான் எஸ் 3 டைம் 3 கரெக்டாக பண்ணிடுச்சு. ஓகே,
இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ கீழே சப்ளை வாங்குறோம். ஆனால் கீழேருந்து நம்ம மேலே சப்ளை எடுத்து போடணும். ஏன்னா அப்போ தான் கார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால மேலே ஜென்ரேட்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கு ஃபியூல் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேன் தான் நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ராக்கு, இன்னொரு கேன் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த இன்னொரு கேன் இருக்குதுன்னா கீழே தான் அந்த ஜாம்பியை கொண்டு தான் நம்ம இது இருக்கணும். ஓகே, இது வேறு. இப்போ ஹேமரோட இருக்கணும். பேசாமல் இந்த குண்டுங்க போட்டு ஹேமர் போய் எடுத்துங்க போகலாம். ஓகே, குண்டு போட்டாச்சு. சீக்கிரமாக போகணும். ஏன்னா அந்த பைத்தியம் முடிச்சு ஜாம்பி எரிசல் பண்ணணும். இது அந்த அந்த பெரிய தந்துவோட பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் 5 5 6 இருக்குது அப்படிதான். ஆனால் இதுங்க வந்து அடித்தா சாவமாக இருக்கிறோம். ஓகே, பவர் ஆன் பண்ணி விட்றலாம். ஏன்னா ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணோம். 2 ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணால் தான் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஐயோ, வந்துட்டு ஒரு லாக்கில் இருக்குது. நடுநடுவும் வந்துட்டு ராவடி பண்ணுதுங்க. கத்தி நேகுதுங்க, காது வலிக்குது. ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. ஹேமர் ஜென்ரேட்டர் ரூம். எல்லாம் குழம்பிடுச்சு. இடம் போகிற குழம்பிடுச்சிங்க. கமான் ஜென்ரேட்டர் இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். பேட்டரி சார்ஜ் பண்ணுற இடம் தான். ஒன்று மேலே ஒன்று கிடச்சிச்சு. இதை சொன்னால கேஸோலின் இன்னொரு கேஸை நம்ம அந்த ஜென்ரேட்டர். இது ஒன்று வேணுமே, ஹேமர் வேணுமே. இதை போய் நம்ம அங்கே வெளியே போட்டு வந்து ஹேமர் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கமான் டைம் இல்லை. சீக்கிரம் போட்டாச்சு. ஓகே, இப்போ போய் ஹேமர் பற்றிக்கணும். வந்து நம்ம அந்த ஒரு இதுக்கும் அண்டர் கிரவுண்டுக்கு சின்னதாக ஒரு வழிக்கு போகிற மாதிரி இருக்கும், ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி. அதில் போய் நம்ம அந்த ஸ்டார்ட் எடுத்துன்னு போய் பார்க்கலாம். இருங்க, ஏன் அது 0 கொண்டுக்குதுங்க. அந்த 10 ரூபாய்க்கு நாங்கள் பண்ண முடியாது. 0 கொண்டு வச்சுக்கேன். சரி, எதுக்கு உதவும் போய் போட்டு வந்துடலாம். என்ன காசு சாப்பிடணுமா? இதுதான் எரிசல் பண்ணுது. சரி இந்த துப்பாக்கி இங்கே கீழே போட்டு ஹேமரை எடுத்துக்கலாம். ஏன்னா போகிற வழியிலே துப்பாக்கி எடுத்துக்கலாம். துப்பாக்கி வேறு அங்கே கீழே நம்ம போடவே இல்லை. அந்த குண்டு போட்டு இடத்துல அதெல்லாம் இங்கேயே துப்பாக்கி எடுத்து வழி வேறு முடியுது. இது வேறு அடிச்சு நிற்குதான் பார்ப்பேன். கிழவனோட சவுண்டு வருது. கிழவன் சவுண்டு இல்லை, சவுண்டு வரலப்ப. கிழவா அதோ இந்த வால்வு தாங்க நம்ம திறக்கணும். ஏன்னா அப்போ தான் ஷார்ட்கன் போய் எடுக்க முடியும். ஒரு கேஸ் மாதிரி வரும். அந்த கேஸ் வச்சா நம்ம செத்து வருவோம். அதனால இந்த வால்வு வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆனால் ஏன் தெரியல க்ளோஸ் பண்ண முடியல. கிழவா போயிட்டான். ஜிவேஸில் போனாங்க. மறுபடியும் கிச்சனுக்கு போனாங்க. அதுக்குள்ளே மேலே போய் அவன் ரெடி ஓடியல். ஆனால் சவுண்டு கிட்ட வர மாதிரியே கேட்குதுங்க. ஓகே, குட்டு ஓடிடலாம். ஆமாம் விளம்பர மாதிரி சவுண்டு ஓடு. அச்சமல்ல ஓடு. அப்படி தான் ஓடணும். அச்சமல்ல ஓடு. பாட்டு பாட்டுன்னு ஓடணும். ஓகே, குரோபர் வச்சு இந்த கதை ஓப்ப முடியலாம். அவ்வளோதான், உடச்சு விட்டாச்சு. ஓகே, ஏன்னா இங்கே குரோபர் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கதை தந்தாச்சு. இன்னொரு கதவும் திறக்கணும். இன்னொரு கதவு வந்து ஜென்ரேட்டர் ரூமு. ஃபைண்ட் சம்திங் ஓப்பன் தட் ஃபுட். ஐயோ, இதுக்காக இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் கத்தி தேவைங்க. கத்தி வந்து கிச்சன் ரூமில் இருக்கும். இந்த குரோபர் வச்சு பின்னாடி மேலே திறக்கணும். கமான். ஓகே, பேனர் தந்தாச்சு. கார்கி இருக்குது. தொண்டை வர கட்டிக்கிச்சுங்க. அதனால ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க முடியல. ஓகே, இது தொண்டை பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ போய் நம்ம நைஃப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சுற்றி வச்சு அந்த பூட்டை உடச்சி உள்ளே போய் அந்த கேஸை திறந்து விட்டா அதுதான் வந்து அந்த கேஸை மூட்டிட்டு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போய் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு தான் நினைக்கிறேன். இன்னொரு குரோபர் யூஸ் பண்ணுற மாதிரி. இது மட்டும் முடிச்சுட்டா குரோபர் தேவையில்லை.
இன்னொரு ஜென்ரேட்டரும் இது வந்து இன்னும் 2 ஃபியூல் டேங்க் ஊற்றினா தான் இந்த ஜென்ரேட்டர் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஓகே, கிளம்ப எங்கேயும் இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. கத்தி கடிச்சிச்சு. ஓகே, குரோபர் இனிமேல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கிளம்ப சவுண்ட் கேட்குது. கிளவா உள்ள கில்ல வந்துடாதரா, தப்பு தவறி வந்தினா ஒரு அநியாயமாக ஒரு உயிர் போயிருந்தா வந்துடாத. ஓகே, வெளியே போயிடலாம். இப்போ போய் நம்ம வந்து போட்டு உடச்சிடலாம். இதுக்கும் போய் பக்கத்தை சுற்றிடலாங்க. கிளம்ப வந்தாலும் வந்துடுவான். பைத்தியம் போகிறோம் நேரம் தெரியும். ஓகே, இப்போ போய் நம்ம சுற்றி வச்சு உடச்சிடலாம். கமா கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் டேஸ் அது இப்போ கரெக்டாக அச்சீவ் பண்ணிடலாங்க. இதுவும் போட்டுக்குச்சு. ஒரு தடவை கரெக்டாக விழுந்துடும். ஓகே, ஃபஸ்ட் டைம் வச்சு 2வது டைம் கரெக்டாக தான் விழுந்து நினச்சேன். எஸ் கரெக்ட். 3வது டைம் ப்ளீஸ் 3வது டைம். ஓகே, கரெக்டாக நான் கூட்ட உடச்சாச்சு. இப்போ உள்ளே போய் அந்த கேஸ் நம்ம வந்து போனால் தான் அது வந்து இடிக்கிற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஓகே, ஷார்ட்கன் எங்கே இருக்குது? இந்த பக்கம் தான் போகணுங்க. பார்த்தீங்களா, கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நம்ம போய் அந்த வீலை சுற்றி இந்த கேஸை ஆஃப் பண்ண முடியும். வந்தார் போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஷார்ட்கனுக்கும் ப்ரோக்கன் ஷார்ட்கன் கண்டிப்பாக இருக்கும். ஃபியூல் கன்று கிடச்சிச்சு இங்கே. ஆனால் இதையும் திரும்ப முடியாது. ஹேம்பர் தேவையில்ல, குரோபரும் தேவையில்ல தான். ஆனால் குரோபர் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை, தேவைப்படாது. ஓகே, இந்த கல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வேஸ்ட். என்னதுக்கு இந்த பிரிக்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு தெரியல. ஓகே, இங்கே இத்தனை சுற்று வருது. ப்ரோக்கன் ஷார்ட்கன் கிடச்சிச்சு. இங்கே ப்ரோக்கன் ஷார்ட்கன் அந்த பக்கம் தான் போயிருக்கணும். ப்ரோக்கன் ஷார்ட்கன் தான் எடுத்துக்கலாம். ஷார்ட்கன் எடுக்கணும்னா இந்த வழியை நம்ம வந்து எடுத்தோம். அப்புறம் நம்ம பேட்ரி, அந்த கார் பேட்ரி எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து மேலே ஏழுற மாதிரி இருக்கும். ஆனால் கார் பேட்ரி எடுக்கணும்னா நம்ம அந்த பசில் வந்து கிளியர் பண்ணால் தான் அந்த பசில் வந்து அந்த டோர் திறக்கும். அப்போ தான் நம்ம இந்த வழியாக வந்து மேலே போக முடியும். கிளம்ப சவுண்டு கேட்குது. வேணாம், உள்ளே வந்துடலாம். திடீர்னு நடந்தால் அடிச்சு போட்டானா கொஞ்சமாக இல்லை பார்க்கலாமே. கிளம்ப இல்லைங்க, கிளம்ப இல்லை. ஆனால் சவுண்டு கேட்குது. திருட்டுக்கிழமை என்ன பண்ணுவான், பின்னாடி 2 கூட அடிச்சு போட்டு போய் நேர்ந்துருவான். ஏன்னா அவ்வளோ பெரிய கிழமை. ஓகே, கத்தி எடுத்துக்கலாங்க. குரோபார் தேவையில்லை நினைக்கிறேன். கத்தி இருக்குது. ஏதோ கிழவா சொன்னேன்லாம் இல்லைங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோன்னா கிழவன் படம் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஏன்னா அவ்வளோ திருட்டுக்கிழமை, சரியான திருட்டுக்கிழமை. கூட்டுன்னு ஓடிட வேண்டியதான். கார் இல்லை போய் ஃபஸ்ட்டு கீழே அந்த வாழ்வு திருப்பி விட்டுருவோம். ஏன்னா அந்த வாழ்வு திருப்பி விட்டா தான் நம்ம ஷார்ட்கன் இருக்கணும். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ போகலாம். ஒன்றும் இல்லைங்க, தண்ணி குடித்தேன். இந்த 15 கைதிக்கும். ஓகே, ஃபியூல் டேங்க் 2 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த இதுக்கு போய் ஊற்றிடலாம் தான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு பூட்டி இருக்குது. இந்த கிராண்ட் மார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 கதை திறந்து இது பூட்டி இருக்கும். ஆனால் அந்த பூட்டி எதுக்கு பூட்டி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு பேசாமல் டோர் வைக்காமே இருந்துக்கலாங்க. ஓகே, கதவை சாத்திடலாங்க. நம்ம ஜென்ரேட்டர் வந்து போட்டு போயிடலாம். கமான் முடியறா. இன்னொரு டைம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். கமான், ஃபஸ்ட்டு 3 ட்ராப்லேயே கரெக்டாக விழுந்துடணும். 1 கமான், 2வது டைம் 2 கமான், 3 முடிஞ்சு டக்குன்னு போயிடலாம். 3 ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ 3ஆவது டைம் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப ரூம் போல் இந்த கொஞ்சம் தள்ளி போய் இந்த ரூம் தாங்க, இன்னொரு ரூம். இந்த ரூமு க்ரோபர் ஸ்டார்ட் முடியுமா? ஓ, அந்த 3 டோரில் இதுவும் ஒன்றும் போல இருக்குதுங்க. இந்த டோர் தான் திறக்க முடியல. ஓகே, கிளவா வந்துடாதரா கிளவா, அப்புறம் எங்கள் கதை காலி ஆயிருண்டா. சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் போகணுங்க, இல்லைன்னா கட்டடின்னு ஜெர்க்காயிரும். அப்புறம் கிளம்ப வந்து பட்டுன்னு போட்டு போயிடுவேன். ஓகே, இப்போ நம்ம நைஃப் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த டிராகுலி எனக்கு தான் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. இருக்கு போய் நம்ம ஷாட்கன் பண்ணலாம், ப்ரோக்கன் ஷாட்கன். குரோபர் தேவைப்படாதனால தூக்கி போட்டுலாம். ஓகே, இப்போ நம்ம போய் ஷாட்கன் எடுத்து வந்துடலாம். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். அப்பப்போ இந்த வழி வேறு மறந்து போயிடுங்க, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ப்ரோக்கன் ஷாட்கன் போய் எடுத்தாச்சு. ஸ்ட்ரைட்டு நம்ம மேலே போய் அதை அந்த இடத்துல வச்சுட்டு ஒரிஜினல் ஷாட்கன் எடுத்துன்னு வந்து பேய முடிச்சிடலாம். ஓகே, கிளம்ப எல்லாம் தான் நினைக்கிறேன். மேலே எழுந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு அந்த அந்த பேட்டரி எடுக்க போகிற வழியும் காட்டுறேன். இருக்க ஒரு நிமிஷம். இந்த வழி தான் நினைக்கிறேன், இந்த வழி இல்லை, இந்த வழி இல்லை, இன்னொரு வழி. அந்த சுற்றின்னு போடணும்னு சொன்னா அந்த வழி போகல. அதோ இந்த வழி தாங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழியில் தான் நம்ம வந்து மேலே போய் பேட்டரி எடுக்கணும். ஆனால் இந்த வழி திறக்கிறது தான் நம்ம இந்த பசில் முடிக்கணும். ஆனால் அந்த பசிலுக்கு ஒரு பீஸ் மிஸ் ஆகிருக்கும். அந்த ஒரு பீஸ் வந்து அந்த பெரிய கொடுக்குற ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கும். அந்த மிருகத்தை கொண்டா தான் நம்மளால் அந்த பசுவில் சால்வ் பண்ண முடியும். கிளம்ப சொல்கிறேன் கேட்குதுங்க. ஒரு நாள் கூட நம்ம கூட நடந்து வரானோ கிளட்டு பையன், கிராணி கூட நடாரான்னு நம்ம கூட நடாரான், பைத்தியக்காரனை. ஓகே, சவுண்டு கேட்குது தான், இருந்தாலும் திடீர்னு ஓடிடுறான். ஐயோ, இது வேற. கமான். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. ஓகே, கதை சாத்துங்க. ப்ரோக்கன் ஷாட்கன் வச்சிடலாம். ஒரிஜினல் ஷாட்கன், கமான். எஸ், ஒருத்தர் எடுத்து பார்க்கலாம். ஏரியாகுது. ஓகே, உள்ளாகட்டும். குண்டு எதுவுமே இல்லையா அங்கே? வீட்டில் திடீர்னு கிளம்ப தான் என்னடா பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஜாபி கிட்ட டக்குன்னு போயிடலாம். ஐயோ, கிளம்ப ஓடு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிச்சன் மூலம் வெளியே போய் கீழே கிரவுண்ட் ஃபுல்லாக போயிடலாம். டக்குனு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி வந்து கிழிச்சு. ஓகே, கத்தி போய் காரை வந்து கிழிச்சு விட்டுலாம். ஓகே, காரில் போய் அதை கிழிச்சு விட்டு நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், எங்கடாவது மடிக்கிற பேனர் கத்தி வச்சு கிளி. ஓகே, கத்தியில் வந்து கிழிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கத்தி கீழே போட்டுடலாம். ஓகே, கத்தி கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம கீழே போய் அந்த அண்டர் கிரவுண்டில் அந்த பெரிய மிருகத்தை கொண்டாடுவாங்க. ஓ, இந்த டாகம் திறக்கவே இல்லையா? இந்த டாகம் என்னது? ஐயோ, கிளம்ப அண்டர் கிரவுண்ட் வரலாம். ஓகே, சீக்கிரம் அண்டர் கிரவுண்ட் வந்தாச்சு. எப்படியோ. ஐயோ, இங்கே வேற அந்த குட்டி சாத்தா அங்கே மெசல் பண்ணுங்களே எல்லாம். ஓகே, இது வழி அது இருக்குதுடா சாமி. பார்த்தாண்டா வாய மூடுறான். ஓகே, இது பிஸ்டல் வேறு கீழே எடுக்கணும். ஓகே, பிஸ்டல் கிடச்சிச்சு, நம்மளுக்கு ஷார்ட் கிடச்சிச்சு. இப்போ எட்டு போய் குண்டில் லோட் பண்ணி அதை முடிக்கலாம். வாங்க, இந்த வழி தான் இல்லை அந்த வழியா? அந்த வழி தான் நினைக்கிறேன். இந்த வழியா? இல்லை, இந்த வழி தான் கன்ஃபார்ம் தெரியும். இந்த வழி தான் வித்தியாசமாக. அந்த வழியில் நம்ம இடி சுற்றி அதை சுற்று வழி. அது இங்கே ஒன்று அடிக்காம மாட்டேங்குதுங்க. வாங்க, அந்த இந்த ரூமுக்கு போயிட்டு வந்துடலாம். அது அந்த ஜென்ரேட்டர் பவர் ஆன் பண்ணோம்ல, இதை 2 நம்ம தூக்கி விட்டோமே, பவர் வந்து ஆன் பண்ணி விட்டலாம். ஓகே, பவர் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி கூட அடிக்காம மாட்டேங்குது, இது வேற.
ஓகே, இப்போ நம்ம எல்லா குண்டியும் எடுத்து எப்படா ஏதோ பக்கு போலதுங்க, செவத்துக்கு தாட்டா வந்தாலும் அடிக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம ஷாட்கன் தூக்கி போட்டுடலாம். ஒரு 3 இது எடுத்து நம்ம இப்போ லோட் பண்ணலாம். கண்ணா 15 குண்டு ஒரு இதில் நிற்கிதுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாச்சும் இந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அங்கே போய் தான் நம்ம கீழே போய் எடுக்கணும். ஆனால் கையில் எடுத்துனே போனாலும் வேலைக்கு ஆகுதுங்க, எல்லாத்தையும் கீழே போட்டால் தான் வேலைக்கும். ஓகே, டயரே போட்டாச்சு. இப்போ எல்லா குண்டி தூக்கி உள்ள போட்டலாம். இருங்க, ஷார்ட் கன் எடுத்து ரீலோட் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, கீழே போயிட்டு ஷார்ட் கன் தூக்கி போடு. ஷார்ட் கன் போக மாட்டேதுங்க. ஓகே, குண்டெல்லாம் தூக்கி போட்டலாம் உள்ள. எனக்கு தெரிஞ்சு குண்டு மேலே நிறைய இருக்குது தான் நினைக்கிறேன், குண்டுகள் நிறைய. அப்பயும் அந்த இதுக்கு அந்த பைத்தியத்துக்கு போதாதுங்க. ஏன்னா அது ஒரு சரியான பைத்தியம், அதனால தான் போதாதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஷார்ட் கன் எடுத்தாச்சு. குதிச்சாரா கைப்புள்ள குதிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட ஷார்ட் கன் எடுத்துன்னு எல்லா குண்டி ஷார்ட் கன் குண்டு எடுத்துன்னு நேராக அந்த மாஸ்டர்கிட்ட போகலாம். இருக்குது என்ன ஷார்ட் கன் குண்டுக்குதா? இல்லை, ஷார்ட் கன் குண்டு இல்லை. ஓகே, மொத்தம் நம்ம கிட்ட இப்போ 12 ஷார்ட் கன் குண்டுக்குது. இப்போ அதை தேடிக்க வரலாமா? ஷார்ட் கன் கையில் எடுத்துக்கலாம். நம்ம ஷார்ட் கன் குண்டு எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். பிஸ்டல் குண்டு தாங்க இருக்குது எரிச்சல். அந்த இன்வெர்ட்டர் கிடச்சிச்சிங்க. அந்த இன்வெர்ட்டர் வச்சு தான் பேட்டரி, இன்வெர்ட்டர், அப்புறம் அந்த கேபிள் வந்து எங்கே பார்த்தாலும் ஞாபகம் இல்லையா? சோ எங்கே பார்த்தோம்? அந்த இது கிரவுண்டுக்கு வரையறதுக்கு ஒரு இது ட்ராவல், 2வது ட்ராவல் இன்ச்சு கரெக்டாக ஆகுது. ஓகே, ஷார்ட் கன் குண்டு போச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 18 குண்டுகள் இருக்குது. ஓகே, ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ஃபியூல் டேங்க் பார்த்தோம். ஓகே, 2 ஃபியூல் டேங்க் போய் காருக்கு வந்து ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் கார். பசங்க தாங்க சவுண்டு இதாக வருதுங்க. ஐயோ, அந்த பைத்தியம் வந்துருச்சுங்க. ஐயோ, தூக்கத்தில் இருந்தது நாமளே எலிப்பட்டம் போல இருக்குதுங்க. சத்தமெல்லாம் போயிருக்காம போல இது. அப்படியே அதை வந்துருங்க மக்களே. உங்களுக்காக நான் வந்து இந்த பிசியில் விளையாடி உங்களுக்கு நான் போட்டுருந்துறேன். அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க, இந்த இது கொண்டுடலாம். குத்து சாவு. என்னங்க என்ன சொல்கிறா, சாக மாட்டேங்குது. ஓகே, போர் இப்போ எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஒன்று நாகணும் இல்லைனா நீக்கணும். போடு. எது பிடிக்கணும்? என்னது? ஓ மை காட், அது இது ஸ்மோக் மங்க மாதிரி போடுது. ஆனால் நம்ம லைஃப் குறையுது. ஓகே, விடாமல் சுட்டுனே இருக்கலாம். லோட் பண்ணு. ஐயோ, போட்டுனே இருக்குது. ஏதோ உடம்புலேருந்து தூக்கி மஞ்சள் கலரில். ஐயோ, ஒரு குண்டு. ஐயோ, பிடிக்கும். அப்படியே கட்டிப்பிடி வைத்தியம் வேணாடா, என்னை விட்டுறா பைத்தியக்காரனை, என்னை விட்டு. ஐயோ, நான் வர முடியலையே டக்குன்னு. நான் வர முடியுதுங்க. ஐயோ, இப்போ இங்கே கூட வந்தடியே. ஓடு. எப்படியோ வந்தாச்சு. ஓகே, சுடு. 4 குண்டு தொடர்ந்து அடிக்கணும். பைத்தியம் முடிச்சது நாய் சுட்டுதுங்க. ஐயோ, ஷார்ட் கன் குண்டு இல்லை இங்கே ஷார்ட் கன் குண்டு. ஐயோ, பிஸ்டல் குண்டு தாக்குது. பிஸ்டல் குண்டு வச்சு நான் பண்ணே. இப்போ ஷார்ட் கன் குண்டு ஷார்ட் கன். ஓகே, இப்போ ஷார்ட் கன் தூக்கி போட்டேன். பிஸ்டல் எடுத்து. ஐயோ, வந்தாலும் அடிக்குதுங்க. ஒரு வேலை பகுதா பழகுது. ஓகே, ஷார்ட் கன் தூக்கி போட்டலாம். பிஸ்டல் குண்டு எடுத்து தெறிக்க விடுவோம். இப்போ பிஸ்டல் குண்டு எடுத்து குண்டு மலையா அது மேலே பொழியுவோமா? இல்லை பாச மலையெல்லாம் புளிவாங்க, நம்ம குண்டு மலையை புளிவோம். ஷார்ட் இங்கேயே போடலாம். ஏன்னா அவசரத்தக்குன்னு வந்தால் கூட இருக்குது. இங்கே தான் போட்டான். ஓகே, குண்டு எல்லா குண்டு எடுத்தாச்சு. எவ்வளோ மொத்தம் எத்தனை குண்டு இருக்குது நம்மகிட்ட? இப்போ மொத்தம் 20, 15, 35 குண்டுக்கு. ஓகேங்க, இதே போகுதுன்னு நினைக்கிறேன் அது சொல்கிறதுக்கு. ஓகே, அது வேறு சாகசம்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த என்ன குண்டுக்குதுன்னு பார்த்தாலாம். இல்லை இந்த ஒன்றும் ஷார்ட் கன் இங்கே இரு, தேவை வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா வரேன், இல்லை நான் அப்படியே இருக்கிறேன். ஓகே வாங்க, போடு எப்படி போடு. செத்துச்சா? இல்லை சாவலிங்க, நவுறுதுங்க உயிரோடு நவுறுதுங்க. எப்படி எவ்வளோ பொண்ணு கட்டி பிடிக்க வைத்துங்க. ஓடுங்க. கட்டி பிடிக்க வரையா நீ? கட்டி பிடிக்க வர வைக்காம இல்லை. நான் ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆம்பளை தான் நினைக்கிறேன் நீ. இல்லை வேற ஏதாவது நான் சொல்லுனே, நான் சொல்கிறேன். சாவு. ஓஹோ, குண்டுக்கு முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு குண்டுக்கு சரி வேணாம். இப்போ ஷார்ட் கன் 6 குண்டுக்குது. ஓகே, ஷார்ட் கன் எடுத்து படிச்சிட்டோம். ஓகே, ஷார்ட் கன் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஷார்ட் கன்னு லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணின்னு போயிடலாம். இல்லை போயிட்டு லோட் பண்ணால் அது பைத்தியம் வந்து பிடிச்சிடும் நம்மளே எப்படி இருந்தாலும். அதில் லோட் பண்ணிட்டு நம்ம போய் பிடிக்கலாம். குண்டு லோட் பண்ணியாச்சு, போகலாம். எங்கடா
பைத்தியம் கேட்குறப்போ வாங்க என்கிட்ட நல்ல குண்டு மலையை வாங்க. ஐயோ இதுங்களி சூப்பர் அடிக்குதுங்க, போட்டு குத்துதுங்க நம்மள. ஐயோ குண்டு வேற இல்லைங்களே. ஐயோ பின்னாடியே வருதுங்க. ஐயோ இது பிஸ்டல் குண்டு தாங்க இருக்குது. இங்கே தானே பிஸ்டல் குண்டு. ஐயோ வந்துட போது. ஓடு. இது வேற பொறுமையா போகுது. ஓகே இப்போ நம்ம ஷாட்கன் தூக்கி போட்டு பிஸ்டலை எடுத்து ரீலோட் பண்ணி அடிக்கலாங்க. வாங்க லோடு பிஸ்டல் எடுத்து ரீலோட் பண்ணு. ரீலோடு. ஓகே இப்போ நம்ம ஜந்துங்க தான் இருக்குது. சுட்டு பார்ப்போமா ஒரு தடவை? குண்டு போகுமா இல்லை வேணாம், எதுக்கும் வேணாம். ஐயோ வருது நாசமாக போகுது. சுடு. ஐயோ குண்டு வருது போச்சு. குண்டு கஞ்சி ஓகே 12 குண்டு இருக்குதுங்க. சாவு செத்து போச்சா? எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். நாம் இப்போ ஜெயிச்சிட்டோம். இது ஒரு ஆள் வர டைலாக்லாம் சொல்கிறேன் நீ பதட்டத்துல. ஐயோ என்ன பண்ணுவேன் நான்? ஷாட்கன் கொடுக்குது. ஓகே பண்ணலாம் ஷாட்கன். ஓகே இப்போ நம்ம அந்த ஜந்து ஏன் கொண்டான்னு கேளு. ஏன்னா அந்த ஜந்துவை கொண்டாதான் நம்ம அந்த ஜந்துக்கூட முதுகில் ஒரு ஆக்ஸ் இருக்கும், அதாவது கொடாலி இருக்கும். அந்த கொடாலிட்டு போய் அந்த கதவுலாம் நம்ம உடைக்கணும். ஓகே எல்லா பொருளும் இங்கேயே போட்டுடலாங்க. ஆனால் இது மட்டும் எடுத்து போய் ஷாட்கன்னு மட்டும் கொஞ்சம் ரீலோட் பண்ணிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஏன்னா 2 கை வேலையாக பண்ண முடியாது. ஜென்ரேட் இங்கே தான் இருக்குது. ஓகே அதுவும் இல்லாமல் நம்ம என்னத்துக்கு இந்த பக்கம் வரனா ஷாட்கனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்குது, அப்புறம் இதுவுங்குது. வேற பொறுமையாக ரோட் ஆகுது. எரிச்சல். ஓகே இப்போ நம்ம அதெல்லாம் எதுவும் போய் அந்த இது வாசல் கட்டியே போட்டு வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த சுற்றி உடச்சிட்டாக்கிட்டன்னு போய் அந்த லிஃப்ட்டில் வைக்க முடியும். ஆக்ஸை கூடுறா பைத்தியக்காரன். ஓகே ஆக்ஸ் எடுத்து இப்போ இதை வச்சிடலாம். ஃபைண்ட் அண்ட் ஆக்ஸ் அதான் ஆக்ஸே ஃபைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏதாவது கேட்குறேன் ஃபைண்ட் ஆக்ஸா? கட் வுட் அப்படின்னு ஏதோ காட்டுதுங்க. ஓகே கட் வுட்டு வந்து கட் பண்ணி வச்சு நான் பார்ப்பேன். ஓகே இப்போ இந்த ஜென்ரேட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் போய் அங்கே உள்ள ஒரு டயரு ஏதோ ஒன்று கிடைச்சிங்க, அதையும் போய் தரலாம். அப்போ ஃபியூ டயரு தாங்க விட்டு வந்ததுன்னா முடிஞ்சிட்டு அப்படி கீழே வந்து தேடிங்கணும். ஆடாப்பா இப்போ கிடைக்குதுங்களே ஷாட்கன் கொண்டுக்கலாம். எங்கடா போனீங்க விளாட்றோம். ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே இது அப்புறம் டயரு அப்புறம் வேறு என்ன ஆக்ஸ் தேவையில்லைங்க. அவ்வளோதான், ஆக்ஸ் வந்து முடிஞ்சு. ஓகே போகலாமா? ஓகே இது எடுத்துக்கலாம். டயரு இப்போ போட்டு வந்துடலாம். இந்த பக்கம் போகணும். அதோ நம்ம ஸ்டார்டிங் வந்து மறந்துடுங்க. ஞாபகம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எழுந்து அப்படின்னு இரமணமே. லிஃப்ட் இவ்வளோ நேரம் வரது. லிஃப்ட் வந்துருச்சு. ஓகே லிஃப்ட் வராதுன்னு நான் ஒரு நம்பிக்கை பயத்தில் இருந்தேன். ஆனால் லிஃப்ட் வந்துருச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக லாங்காக தாங்க இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தகும். அது என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்க. இனிமேல் வீடியோலாம் நான் கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி காட்டுறேன். ஓகே இது இங்கேயே போட்டுடலாம் நம்ம. ஸோ டோன்ட் மேக் யூ மிஸ்டேக். ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்குது. பிஸ்டல் குண்டுங்களா? குண்டு வேணாம், இது வேணாம். பிஸ்டலே அங்கே இருக்குது. குண்டு சரி எடுத்துக்குவோம் வாங்க. காசாக பணம்பா. ஓகே பிஸ்டல் எடுக்க முடியும். என்ன ஃபியூல் டேங்க் தூக்கி போட்டு பிஸ்டல் ரீலோட் பண்ணிக்கலாம். ஏன் எடுக்க முடியல? பிஸ்டல் சரி ரீலோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுக்க முடியலங்க. ஒரு டைம் ஒரு பிஸ்டல் எடுக்க முடியும் போலுதாங்க. இதுவாக எப்படி பண்ணி வச்சுக்கணும். வேறு எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். போகலாம் சும்மாவே சுடுவோம். என்ன அது அவ்வளோதான். எல்லாருக்கும் சந்தவே கொஞ்சம் யோசிச்சு இனி வர மாட்டேனாது. ஓகே பிஸ்டல் இதை போட்டு லிஃப்ட் மேலே போய் போயிடலாம். தூக்கி போட ஃபியூல் டேங்க். ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னத்தையும் மறந்துட்டேன். ஐயோ முக்கியமான வேலையை அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். சந்து எதுக்கு வேணும்? நம்ம அந்த பஸ்ஸலோட ஒரு பீஸ் எடுக்கிறது தான் வந்தோம். பார்த்தீங்களா? அந்த பஸ்ஸில் ஒரு பீஸ் எடுக்காமல் போகிறோம். சீக்கிரம். ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாம். எல்லா பொருளும் லிஃப்ட்டில் போட்டாச்சு. 2 கேனு, ஒரு இன்வெர்ட்டர், டயரு, ஷர்கனு. ஓகே போகலாம்.
உங்களுக்காக ஹை குவாலிட்டியில் நான் இந்த கேம் வந்து கொண்டு வந்துங்கிறேங்க. 1080லே கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதோ லேக் ஆடுற மாதிரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 1080ல் 60 FPS ரன் பண்ண கேம் தான் இது. ஓகே, இப்போ ஃபியூல் டயர் கசிச்சு நம்ம கார்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஃபியூல் டயர் மாட்டிடுவோம். வேற என்ன, அந்த பேட்டரி வந்து சேவ் பண்ணுவாங்க. அந்த பஸ்ஸில் முடியணும். அந்த பஸ்ஸில் சரியான பைத்தி முடிச்ச மாட்டேங்குங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. அந்த பஸ்ஸில் டக்கு முடிச்சிடலாம். ஓகே, டயர் பஸ்ஸை மாற்றிடலாம். என்னையா டயர் இது, பழைய காலத்து டயர் பொழுது பஞ்சு கிச்சா என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஃபியூலில் ஊற்றியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம கார் கீ எடுத்துக்கலாமா? கார் கீ எடுத்துன்னு போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கார் கீ எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போகலாமா? ஐயோ, பேட்டரி வேணுமே. பேட்டரி மறந்து போயிடுங்க. ஓகே, சாவி பட்டலாம். சந்தோஷத்தில் கார் சாவி பார்த்தோன்னே கார் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமனே ஒரு தோணுதுங்க. ஓகே, நம்ம அங்கே போயிட்டு அந்த இன்வெர்ட்டர் தேவைங்க. இன்வெர்ட்டர் ஒன்று, அப்புறம் இந்த பஸ்ஸில் ஒன்று இது வேணும். ஷார்ட்கன் வேறு தூக்கி போகலாம் அந்தாட்ட. அந்தாட்ட பஸ்ஸில் ஓகே, பஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாக போய் பஸ்ஸில் போய் பண்ணிடலாங்க. ஏன்னா பஸ்ஸில் பண்ணிட்டா தான் நம்ம இந்த இன்வெர்ட்டர் போய் கீழே போட்டு அந்த பேட்டரி வந்து போக முடியும். பேசாமல் இன்வெர்ட்டர் போய் வச்சுட்டு வந்தாலும் நினைக்கிறேன். ஏன்னா இன்வெர்ட்டர் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கேயே போட்டுடலாமா? சரி, இங்கேயே கலட்டும். நம்ம போய் பஸ்ஸில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா பஸ்ஸில் முடிச்சுட்டு சீக்கிரம் இருக்கும். கிளவா சவுண்டு கேட்குதுங்க. கிளவா, நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓடு அதில் ஓடியெல்லாம் கிளம்பட்ட மாட்டினா நம்ம கதை காலிங்க. அதனால நம்ம டக்குன்னு போயிடலாம். ஓகே, இந்த கதை தாக்க முடியல, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அடுத்து டோர் வேற ஓப்பன் பண்ண மாதிரி இது, ஓப்பன் பண்ணாத மாதிரி இது, குழப்பமாக இது. ஒரு பேட்டரிக்கு தான் எடுக்க முடியாது. என்ன ஒரு கொடுமைங்க பார்த்தீங்களா? இதே நம்ம ஊட அந்த கையிலேருந்து எடுத்து தூக்கி போட்டு நிற்கலாம். அதுக்குள்ளே குண்டு வச்சு என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான், குண்டோட வேலையே முடிஞ்சு. சொரந்தமாக திறக்கலையா? வித்தியாசமாக இருக்குங்க. ஓகே, இந்த இடத்துல தாங்க நம்ம ஜென்ரேட்டர் இருக்கோம். பேசாமல் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கலாமா? சிம்பிளான வேலை தான் நினைக்கிறேன். அப்புறமா வச்சிடலாமா? இந்த குண்டு வேறு. இந்த ஜென்ரேட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குண்டு வேறு இருக்குது. மொத்தம் 3 குண்டு இங்கேயே பார்த்தாச்சு. அப்போலாம் மொத்தம் 15 குண்டு. இங்கே ஒரு குண்டு, 20 குண்டு நம்ம போட்டுட்டு போயிருக்கிறோங்க. பார்த்தீங்களா? நீங்கள் இந்த தவிர பண்ணாதீங்க. இந்த கிராண்ட் மாட் விளையாடும் போது செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் கிராண்ட் மாட் 2 போட்டிங்கன்னா வரும். இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். கேம்லாம் ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஒன்ன அளவுக்கு இல்லை. 2 கொஞ்சம் ஈஸி தான். இது வேறு பைத்தியம் முடிச்சது கற்றுது ஒயினும். கற்று நல்லா கற்று. எங்கே போனாலும் பின்தொடருதுங்க இந்த பைத்தியம். ஏன்னா அடித்து கொல்லுங்கடா. பார்த்தீங்களா? அடிச்சிச்சு என்ன. இதை அடித்து கொள்ளுடா. என்ன அடிக்குது? இந்த பக்கம் போய் நிற்கலாம். பைத்தியம் வந்து அடிச்சு நிற்குது. அதனால் கொஞ்ச நேரம் நிற்கலாம். இந்த கதவை திறக்க முடியாதா? சூப்பர். ஓகே, இப்போ நாம் இது வழியாக போயிடலாம். இந்த வழியாக போயிட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க நம்மளுக்கு. அதனால் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. இங்கிட்டு இருக்கும். இந்த கதவையும் திறக்க முடியல. ஓகே, அடிக்குதுங்க பைத்தியம் முடிச்சது. ஓகே, இப்போ எந்த வழியாக இந்த வழியில் போகலாம். இந்த வழியில் தான் அந்த இதோ பண்ணிட்டோம். பவர் வந்து நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டோம். மினியை இது வேறு அடிச்சுன்னே இருக்குதுங்க. எரிசலில் கண்ணுது. $39 $10. இது தப்பாக நினச்சி நீங்கள் இப்போ நான் சொல்கிற நம்பர்லாம் கொஞ்சம் அப்படி தான். தப்பாக நினைக்க வேண்டாம். இது நான் பிஸ்டல் குண்டு தான், அதனால் இது எரிசல் பண்ணுது. ஓகே, இதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம். இதுவும் பிஸ்டல் குண்டு தான். எடுத்துப்பா மூடு வேஸ்ட் தான். பிரமாதம். ஆனால் எதுக்கு அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன்னா சும்மா தாங்க பேசிப்பேன். இது வேற அடிச்சு பிடிச்சிங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டான்ப்பா, அதுக்குள்ளே அடிக்கிட்டுங்க.
ஓ மறுபடியும் வந்த வழிக்கு வந்துட்டோம். வந்த வழிக்கு வந்துட்டோம் மறுபடியும். திரும்பி போகணும். ஓடு 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 கண்ணா வலிமை கண்டு ஓடு உன்னை ப்ரோ பிளேயர் கிரேமல் இல்லைன்னு சொன்ன கோட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் ஓடு கண்ணா ஓடு. இப்படிதாங்க நாமளே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். எல்லாம் வேற யாரும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணி கற்றுக்கச்சாங்க கேம் விளையாடி போய் நிற்க வேண்டியதுதான். நம்மளுக்கு தேவை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் நீங்கள் வியூவர்ஸ் வெயிட் பண்ணீங்க பார்த்துங்க வருங்க. உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஓகே, இந்த பக்கத்தும் இல்லை. ஓகே, வந்த வழியில் போய் பார்த்துட்டு இன்வெர்ட்டர் வேணால் எடுத்து வந்து வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வேற இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ ஏன்னா இந்த பக்கம் வரேன்னு கேட்குறீங்கன்னா புரியுது நீங்கள் சொல்கிறது மைண்ட் வச்சு நல்லா. ஆனால் என்ன பண்ணுறது, பழக்க தோஷம் போயிட்டு வர வேண்டியது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருக்குதுங்க வழி. அந்த ஜென்ரேட்டர் இருந்துங்கிட்டே இருக்க முடியாதா? எடுக்க முடியலங்க. அந்த இது பவர் இந்த சப்ளை பண்ணுறது போய் இது எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல தான் வைக்கணும். தூக்கி வயல வச்சாச்சு. இது நம்ம வெண்டிங் மிஷின் மாதிரியே இருக்குதுங்க. நம்ம ஊரில் வெண்டிங் மிஷினுங்க அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இது வெண்டிங் மிஷினாக தான் தெரில. ஆனால் இது மாதிரி ஜென்ரேட்டர் தான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம பவர் வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதனால இது வெண்டிங் மிஷின் மாதிரி எனக்கு தெரியலிங்க. கேமில் தான் வெண்டிங் மிஷின் மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுட்டுக்கிறானுங்க. ஓகே, இந்த இதில் தான் இங்கே எதுக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒயரு வேறு இங்கே வச்ச ஞாபகம் இல்லைங்க. வயிறு அது இங்கே தாங்க இருக்குது. நம்ம இன்னே சொன்னல செகண்ட் கரெக்டாக கேளுன்னு. இப்போ ஞாபகம் வருது. ஓகே, நம்ம வயிறையும் போய் வச்சுட்டு வந்துடலாம். இங்கிட்ட ஒரு திருப்பு, இங்கிட்ட ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, அப்படியே நேராக போய் லெஃப்ட்டு, அப்படியே போனாங்க வயிறா. நீடே பேட்டரியா? பேட்டரி தான் அந்த ஒயரு கனெக்ட் பண்ண முடியும் போலது. சரி, ஒயர் இங்கே கனெக்டும். அது பசலுக்கான ஒரு கீ நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு கீயை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். கிளவா வந்துடாதரா. சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு குறையுதா ஏறுதா? உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி நான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கேம் விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவசரம் மட்டுமே நான் பண்ணுவேன். எல்லாருக்கும் அவசரம் தான், ஒருத்தருக்காக இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன எல்லா கேமும் நான் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, இப்போ உள்ளே ஓடிடலாம். கமான் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ கிளம்ப ஓடு இப்படி சம்போ 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 ரிவர்ஸில் வரேன். சம்போ ரிவர்ஸில் வரேன். கிளவா ஓடிடு. மாட்டிக்காதரா அரிசியே. கடைசி நேரம் ரெக்கார்டே பண்ணியாகணும். ஏன்னா இந்த ரெக்கார்ட் நம்ம பீட்டியே பண்ணக்கூடாது. கடைசி வரை சாவாதான் தான் அரிஸ் அப்படின்னு ஒரு இது வரணும். ஓகே, இப்போ நம்ம சண்டை எடுத்து கிளவன வெறித்தனமாக ஒரு 6 குண்டை நெத்தியிலேயே பொச்சுக்கு ஏறிக்கிட்டு போயிடலாம். கிளவா இங்கே கரண்டா வர. ஜகு 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 முட்டி போட்டங்க. கிழவன் முட்டி போட்டான். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வேற முட்டி. ஓ அம்மோ சிவசம்போ சிவசம்போ சம்போ சிவசம்போ சிவசம்போ. அவன் ஜகடம் பறந்துடும். அவன் இடத்துக்கு வந்துட்டான். ஓகே, கதவை சத்தியலாம். ஏன்னா அந்த பைத்தியம் எட்டி பார்த்தானா நம்மளை கொலை போட்டுவான். ஓகே, இது கொஞ்சம் மண்டை குழம்புன ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு உங்களுக்கும் கொஞ்சம் மண்டை குழம்புன தான், இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியல. சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது. இது ஏதோ ஒரு மண்டை, ஏதோ ஆடு மாதிரி தான் தெரியுதுங்க. கொம்பு இங்கே ஒரு அடிக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்தா ஆடு மாதிரி தான் தெரியுது. ஓகே, சும்மா நவட்டி பார்ப்போம். நவட்டி என்னங்க, ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது.
44.50. ஓகே, ஒவ்வொரு ஐடியாவும் புரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரியே இருக்குதுங்க. ஜிலேபியை கூட ஒன் சீட் செல்ல முடியுது, இந்த பஸ்ஸில் சாத்த முடியாது வெறியா. ஓகே, நவுத்துவோம். இது இப்படி, நீ இப்படி போ, இது இப்படி, இப்படி வா, நீ கீழே வா, இப்படி மேலே, இப்படி. இப்போ இந்த தலை கீழே இறக்கிட்டு இந்த தலை இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே வந்துடுச்சு. இன்னும் என்னது பண்ணுங்க. இதை இப்படி பண்ணிட்டு இதை அப்படி நாங்கள் பாதி வந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி பண்ணிடுச்சு. இதை இப்படி பண்ணுவோம். இதை மேலே மேலே கொஞ்சம் வந்துச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டை கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. கீழே இது இப்படி, இது கீழே இப்படி பண்ணால் தப்பாக நினச்சிக்க. ரெக்கார்டு வந்து கட்டாகி போயிடுச்சுங்க, அதனால் நீ எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்படி போ. கமான் வந்துடுச்சு. எஸ். பஸ்ஸில் ஹெல்ப் சால்வ்டு. பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கடைசி ஒரு இதை வச்சிடலாம். வச்சுட்டோங்க. இப்போ அந்த இதுவும் ஆகும் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதான் ஆகும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பேட்டரி ஏட்டு வந்துடலாம் கீழே போயிட்டு. கிழவா ஏண்டாடி கிழவா இப்படி பண்ணுறேன்? கிழவா உட்காந்துலாம், சுற்றிலாம். கிளம்ப வரக்கூடாது. அப்படியே உள்ளே வந்து போனாலும் நம்ம அப்படியே அவனுக்கு பின்னாடி போயிடலாம். போக முடியும்னு நினைக்கிறேன். கமான். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். நீங்கள் தப்பாக அதை நினைக்க வேண்டாம். ஓகே, கிளம்பல சார் போயிடலாம். ஆமாம், ஜம்போ ஜகடம் கிளவா சத்தம் கேட்டுச்சா? ஏன் கிளவா இப்படி வரையோ லிஃப்ட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டா தான் அங்கிட்டு போக முடியும். வா நிற்கலாம். வரையா கிளவா போனாங்க. இப்போ நம்ம கிளவனுக்கு வரான் டே கிளவா போடுறாதரா. ஐயோப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பாருங்க, அவன் கத்தி மட்டும் லைட்டாக தெரியுதுங்க. பைத்தியக்காரனே பார்த்தீங்களா என்னன்னா குசும்பு பண்ணுறான். கிளவா டே குசும்பா கிளவா, குசும்பு தலைவன்டா நான். எங்கிட்டேவா நீ? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. திடீர்னு போவான் வந்தேன்னா வந்துட்டான். திடீர்னு ஓட்டு. நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் வருவான். கரெக்டாக நடந்தாங்க. இந்த வழியை தாங்க நம்ம அந்த இது எடுக்கணும். அதாவது பேட்டரி போயிட்டு பண்ணுங்க. ஓகே, நம்ம பேட்டரி எடுக்க போகலாம். இந்த வழி தாங்க, இந்த இடம் தாங்க கரெக்டாக, இந்த இடம் தான். பேட்டரி போய் எடுத்தாலாம். ஓகே, கார் பேட்டரி எடுத்தாச்சுங்க. கரெக்டாக வந்த வழியிலே போயிடலாம். போயிட்டு இப்போ கார் பேட்டரி போய் சார்ஜ் பண்ணிட்டு எட்டு போய் காரில் போட்டு போயிடலாம். அவ்வளோதான் ரெக்கார்டுங்க. ஒரு தடவை கூட அடி வாங்காத ஒரு கிராண்ட் மா 2 முடித்தவனா அது நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும். பேர் வாங்குறதுக்குள்ள இந்த சளியை ஒரு பாடம் பார்த்திங்க போனது. ஏன்னா இரும்பல் வந்து நிற்குதுங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இரும்பல் ஸ்பாய்ஸ் அடிக்கடி உங்களுக்கு கேட்குறதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டக்குனு ஓடிடலாம். இந்த பக்கம் போயின்னுக்கிறான். மாட்டிக்காதரா ஓடிடுறா. வரான் கீழே வந்துடலாம். நம்ம ரெக்கார்டில் அவன் மண்ணவாரி போயிட்டாங்க இந்த கிழவன். நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த பக்கம் போயிருக்காரு. அந்த இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த இது என்னால் நிறைவேற்ற முடியலைங்க. ஒரு தடவை கூட அடி வாங்காமல் போகலான்னு பார்த்தா அதுலேயும் இந்த கிழவன் மண்ணவாரி போட்டான். என்ன பண்ணுவேன்? நான் போலம் போட்டான் இப்படி பைத்தியம் மாதிரி. கிழவா கிராண்ட் மா 2 3 வரணும். அவனை பார்த்துக்கிறேன். கரெக்டு பையில ஒன்று முடிச்சு விட்டுறேன். வாடா, லிஃப்ட் வந்துச்சு. லிஃப்ட் வழியாக மேலே துப்பாக்கி எடுத்து போமா.
எடுத்துப்போம். 11 குண்டுக்குதா? 11 குண்டு அவன் தள்ளியாக்கலாம். கிளம்ப தள்ளியாக்கலாமா இல்லை சும்மா சுடலாமா? கிளம்ப இப்போ மட்டும் வாடா. 11 குண்டு சொக்கு 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 சொக்குன்னு இறக்கலாம். கிளம்ப இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா கிடக்கலவா, இல்லைனா உன் மண்டியில் இறக்கிட்டுப்பேன். ஓகே ஓகே, பேட்டரி வச்சாச்சு. ஒரு பேட்டரிக்கும் இப்போ இந்த இன்வெர்ட்டருக்கும் ஒரு ஜாயின் பண்ணும். கரெக்டாக பண்ணுங்க. ஷார்ட் சர்க்யூட் நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க. ரீஸ்டோர் பவர் பவரா? ஏன் பவர் இல்லை புரியல. இல்லை எனக்கு புரியலை. ஏன் பவர் ஒர்க் ஆகல? நோ பவர்னு காட்டுது. பக் ஏதாவது நோ பவர்னு வருதே. ஒருவேளை இதெல்லாம் ஆயிட்டுக்குமோ? அந்த பவர்னா சொல்கிறது இதுவும் ஓடியும் தான் இருக்குது. இதில் எந்த பிரச்சனை இருக்கிறமான்னு தெரியலையே. நம்ம கீழே அந்த இது சுவிட்ச் மேலே தூக்கி ஓட்டோம்னா அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இந்த வழி தண்ணி. இது வேற கொண்டுருவோம். கம்முன்னு போயிரு. நானே வழியை மறந்து 10 வழியில் போயிருக்கிறேன். வேறு சின்ன சின்ன இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அங்கே தாங்க இந்த இதுதாங்க கிள்ளனிச்சு. புரிஞ்சிச்சு. ஒரு தடவை நம்ம அது தப்பாக பண்ணாலும் இது முடித்த திருப்பி விட்டு போகிற மாதிரி பொழுதுங்க செஞ்சு. இல்லை நம்ம ஆன் பண்ண மாட்டோமான்னு தெரியல. போய் பார்க்கலாம் இருக்கேன். மறுபடியுமா? சரி, நீ சரியான வயசுல ஆகுதுடா. சாவு 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 சாவு. அடிச்சுனே தெரியுங்க. இது நான் வர மாட்டேங்குது. எரிசல். ஓகே, பவர் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டோம். மறுபடியும் போய் நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். வந்துட்டோம். இந்த தடவை கரெக்டாக பண்ணிடுங்க. மறுபடியும் பண்ணியிருந்து எரிசல் தான் ஆகும். இன்னொரு பண்ணுமா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. மூட்டையும் பட்ட மாட்டேங்க. ஓகே, பேட்டரி இட்டு போய் நம்ம இப்போ காரில் வச்சுட்டு காரை ஜாலியாக ஓட்டின்னு அப்படி நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். கிளவா டாட்டா சொல்கிறேன். கிளவா என்னடா கிளவா? சியூ பை சொல்ல வந்துக்கிறியா கிளவா? நான் டாட்டா சொல்லிட்டேன், நீ சியூ பை சொல்கிறியா? கிளவா வந்துடாதடா. கிளவன் சவுண்டு டெவலப் ஆகுதுங்களே. ஒரு வேளை கீழே வந்துடுவானோ? சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. என்னங்க இப்படி பண்ணுறான் அந்த கிழட்டு பையன்? லைட்டுன்னு ஒரு விஷயங்குதா? அட பாவிங்களா, லைட்டு நான் யூஸே பண்ணலீங்களே. என்ன இந்த கேமே கொஞ்சம் வெளிச்சமாகிற மாதிரி தைக்குது. ஆனால் லைட்டு கொடுத்துங்கிறா நான் இப்போ தாங்க யோசிக்கிறேன். அப்படி கார் கீ எடுத்து வச்சுருப்பேன். பேட்டரி போட்டு முடியும். பின்னாடி டிக்கி முடியலாம். டிக்கி விட்டு தான் பண்ணுமா? முடியாச்சு. ஓகேங்க, we have to finish the Grandma 2 சிங்கிள் பிளேயர். பெரியமே அதான் சொல்லிக்கணுங்க. ஏன்னா சிங்கிள் பிளேயர் முடிச்சதே பெரிய விஷயம். சிங்கிளாக கிழவியை பார்த்தீங்களாங்க? எப்படா அந்த கிழமை
கதவை திறப்போம். ஐயோ கிளவி தலையை பார்த்தீங்களா? அது எந்திரன் ரோபோட் அப்படி தலையை திருப்ப மாதிரி திருப்பிட்டாங்க. ஓகே, இந்த இதை நம்ம முடிச்சிட்டோம். வேற ஆடு வேறு போட்டு வச்சுக்கான பைத்தியக்கான. இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டி வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பாய்.